சேரன் சந்தா கல்யாணம் முடிஞ்ச கையோட நிலாவும் சோழனும் தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்த வானதி அப்படியே காஃபி குடிச்சிட்டே வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிற இன்விடேஷனை பார்த்துடுறாங்க. உடனே இன்விடேஷனை கையில் எடுத்து யார் கல்யாண பத்திரிக்கை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சேரன் சந்தா கல்யாண பத்திரிக்கைன்னு படித்து தெரிஞ்சுட்டு, என்ன பாண்டி உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டிங்க போல, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாண்டியோ, இல்லை வானதி எனக்கே தெரியாது, நேற்று நைட்டு நிலா அண்ணையும் சோழனும் தான் வெளியில் போயிட்டு வரும்பொழுது கையோட இன்விடேஷன் அடித்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, மற்றபடி எனக்கு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல, உடனே வானதி சொல்கிறாங்க, நிச்சயமாக நீ சொல்லியிருக்க மாட்ட பாண்டி, ஏன்னா இந்த வீட்டில் நான் ஒன்றுக்கும் உதவாதவ, நான் இந்த வீட்டு ஆளே கிடையாதுன்னு தானே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நினப்பு, அப்படி நான் உனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா உன் பேரை போட்டிருப்பாங்கல்ல, இந்த வீட்டில் நானும் மருமகளாக வரப்போகிறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறாங்க வானதி. உடனே பாண்டியோ, என்னதான் நீ என் பொண்டாட்டியாக வரப்போகிறவளா இருந்தாலும் ஊர் உலகம் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா எப்படி நான் உன் பேரை போட்டால் ஏற்றுக்குவாங்க, எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா வானதி, அதெல்லாம் தப்பு, அதனால தான் நிலா அண்ணி யோசிச்சு தான் உன் பேர் போடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது பாண்டி, அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே என்னை கழட்டி விடணும், இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் ராணியா, அவங்க பேச்சத்தான் எல்லாரும் கேட்கணும்னு ஆணவம், அந்த ஆணவத்தினால தான் என் பேரை விட்டுட்டு வந்திருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வெளியில் கிளம்பி போயிடுறாங்க வானதி. பின்னாடியே நிலாவும் போகிறாங்க. என்னாச்சு பாண்டி, நான் வெளியில் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, வானதிக்கு எதனால் கோபம் வந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே பாண்டியோ, அண்ணி அதை விடுங்க, அவள் போயிட்டு போகிறா, அவளை பற்றி தெரிஞ்சது தானே, சரி நான் ஒர்க் ஷாப் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பாண்டியும் தன்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிகளை எல்லாம் வாங்கிட்டு சேரன் ஆப்போசிட்டில் வட அங்கே கோபமாக போய்கிட்டு இருக்க வானதியை பார்த்த உடனே, ஏப்பா வானதி இப்போ தான் வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே ஏன்பா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. உடனே வானதியோ, ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா வரவேற்பு தான் தர்றீங்க, இந்த வீட்டில் நான் யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, உடனே என்னப்பா வானதி இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீ பாண்டிக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறவப்பா அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்குல்ல அப்புறம் ஏன் இந்த பத்திரிக்கை அடித்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, வானதி ஒரு நிமிஷம் இங்கே ரோட்டில் நின்று பேசினா நல்லா இருக்காதுப்பா, 4 பேர் கேட்டால் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக நினைப்பாங்க, வாப்பா வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சேரன் வானதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர, உடனே நிலாவும், என்ன வானதி நான் கூட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடி வந்தா நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிட்டு, ஆமாம் என்ன பிரச்சனை, ஏன் அப்படி 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு பாண்டி போயிட்டா, அப்படி நீ என்னடானா இப்படி கோச்சிக்கிட்டு போன, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற சோழன் சொல்கிறாரு, ஆமாம் 1-2 பிரச்சனையாக இருந்தால் ஆகும், தொட்டது எல்லாமே பிரச்சனைனா எதை சொல்கிறது அப்படின்னு குழப்பம், ஏன் வானதி அப்படின்னு கேட்க, உடனே வானதியோ, என்னை பார்த்தா பிரச்சனை பண்ணுறவ மாதிரி இருக்கா, நீ தேவையில்லாமல் பேசாதீங்க ப்ரோ, அப்புறம் என் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே இதோ சந்தா வர்றாங்க அப்படின்னு நிலாவும் சேரை எடுத்து போடுறாங்க. சந்தா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, உடனே சேரணும், இருங்கப்பா எல்லாருக்கும் நான் காஃபி போட்டு வரேன், வானதி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே வானதி அதெல்லாம் முடியாதுங்க, நான் சொல்கிறதுக்கு நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும், இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சேரணும், என்னப்பா அப்படின்னு கேட்க, அங்கே சந்தாவும் என்னமோ பிரச்சனை, இந்த பொண்ணு சத்தமாக பேசுது அப்படிங்கிற மாதிரி. உடனே வானதி கேட்குறாங்க, என்னென்ன இங்கே வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆனால் இருக்கிறதுக்கு ரூம் எல்லாம் தயாராக இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே எப்படியோ ஒன்றுப்பா ஒரு ரூம் இருக்குது, அதை யோசிச்சுட்டு தான் நான் கொஞ்சம் வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி புதுசாக கட்டினதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன், ஆனால் வீட்டில் யாருமே கேட்கலப்பா வானதி அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணணும்னா மட்டும் இந்த வீட்டில் இடம் பத்தாது, இன்னும் பெருசாக கட்டணும், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு 1008 பேசுவீங்க, பத்தாததுக்கு காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களுக்கு என்னமோ கிராண்டாக கல்யாணத்தை பண்ணணும்னு பத்திரிக்கைலாம் இவ்வளவு பெருசாக அடிச்சிருக்காங்க, வரவேற்பு எல்லாம் பெரிய மண்டபத்தில் வைப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அங்கே நிலாவோ, அதை பற்றி உனக்கு என்ன வானதி, செலவு பண்ண போகிறது நாங்கள், உங்ககிட்ட எதுவும் கேட்க போகிறது கிடையாது, இல்லை நம்ம சேரன் அண்ணனுக்கு நாம் பண்ணலன்னா எப்படி, அதனால தான் நல்லா கிராண்டாக ஊரே மெச்சுற அளவுக்கு பண்ணியாகணும்னு சொல்லி நானும் சோழனும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே பல்லவனும், அப்படி சொல்லுங்க அண்ணி, நம்ம சேரன் அண்ணனுக்கு நாம் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்ல, உடனே வானதி, என்ன
அண்ணி எதை சொன்னாலும் உடனே ஜால்ரா தட்டிட்டு வந்துருவியா பல்லவாணி, கொஞ்சம் வாயை மூடிட்டு ஒழுக்கமாக ஒதுங்கி நின்று அப்படின்னு சொல்ல உடனே சோழனுக்கு கோபம் வந்து, என் வானதி வீணா என்கிட்ட ஏதாவது அடி வாங்கிட்டு போயிடாத, பாண்டி வேற வீட்டில் இல்லாத நேரம், அதுக்கப்புறம் நான் எனக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவேனே தெரியாது, பல்லவங்கிட்ட ஒழுங்கு மரியாதையை மன்னிப்பு கேளு, எதுக்கு இப்படி சுருக்கு சுருக்குன்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான்லாம் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கல, என் பேரும் பத்திரிக்கையில் போடல, பத்திரிக்கை அடித்ததும் என்கிட்ட சொல்லலை, இந்த மாதிரி ரிசப்ஷன் எல்லாம் பெரிய மண்டபத்தில் பிளான் பண்ணியிருக்கீங்கிற விஷயமும் சொல்லலை, அப்புறம் என் புருஷன் பாண்டிக்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் பணம் கொடு காசு கொடு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, கடைசியில் எல்லாத்தையும் இவர் கல்யாணத்துக்கு போட்டு செலவு பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது காசு இல்லாமல் சும்மா கோயிலில் நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வானதி. உடனே அங்கே நடேசன் கை தட்டிட்டு, சபாஷ், உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதாம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக வேணும், என்னம்மா யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பின்ன நான் யோசிக்காமல் என் பாண்டி சம்பளத்தை வேஸ்ட்டாக நீங்கள் செலவு பண்ணுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, இந்த காலத்தில் பணம் காசு சம்பாதிக்கிறது என்ன சின்ன விஷயமா, கஷ்டப்பட்டு அங்கே ஒர்க் ஷாப்பில் உட்காந்து மேலும் கையும் அழுக்காக அவர் வேலை செஞ்சு கொடுக்கறதுல உங்களுக்கு இத்தனை ஆடம்பரம் தேவையா அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வானதிக்கு எல்லாம் சொல்கிறாங்க, வானதி தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, இதில் யாரும் சம்மந்தப்படலை, நானும் சோழனும் எடுத்த முடிவு தான், பாண்டிக்கு கூட இதெல்லாம் தெரியாது, பாண்டிக்கிட்ட நாங்கள் 10 பைசா அமௌண்ட் வாங்கலை அப்படின்னு சொல்ல உடனே வானதி சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் வாங்கலைங்க, இனிமேல் வாங்காமல் இருப்பீங்களா, இந்த மண்டபத்துக்கு பணம் புக் பண்ணுறதுக்கு எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கெல்லாம் எங்கே போவீங்க, அதெல்லாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவீங்க, கடைசியில் நீங்கள் கடன் வாங்கும் பொழுது பாண்டி என்ன பண்ணுவான், வேண்டாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கிற காசையும் இல்லை அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல கடனை வாங்கியும் கொடுப்பான், அதுதான் நடக்க போகுது, அதனால தான் முன்னெச்சரிக்கையாகவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சந்தா கையில் வச்சுருக்குறாங்க ஒரு பாக்ஸில் புடவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உடனே ஆமாம் சந்தா உங்கள் கையில் என்ன இருக்குது கொடுங்க பார்க்கலாம், என்னமோ புடவை கவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கவரை வெடுக்குன்னு பிடுங்குறாங்க வானதி. அப்பா என்ன விலைக்கு பட்டு புடவை வாங்கியிருக்கீங்க, 15,000 ரூபாய்க்கு பட்டு புடவையா, சந்தா நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் போங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரரு அதான் நீங்கள் கட்டிக்கு போகிறவர் சாதாரண கொத்தனாருக்கு இவ்வளவு செலவு பண்ணி யார் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே சந்தாவும் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க. என்ன அண்ணன் நான் உங்களை சொல்கிறேன்னு கோவப்பட்டுக்காதீங்க, இவ்வளவு ஆடம்பரம் தேவையில்லைன்னு, உண்மையிலேயும் உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்தங்காட்டி தானே நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு வானதி பேசுகிறாங்க. இதை பாரு சந்தா, நீயாவது சொல்லியிருக்கலாம், இப்படியெல்லாம் தேவையில்லை, நமக்கு என்ன பெரிய கலெக்டராக வரப்போகிறாங்க, சாதாரணமாக கூட வேலை செய்கிற மேஸ்திரிங்க தான் 4 பேர் வரப்போகிறாங்க, அதுக்கு போய் எதுக்கு இத்தனை ஆடம்பரம், அப்படித்தான் சொந்தம் பந்தோன்னு என்ன நிறையாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போக ஒரு கட்டத்துக்கு மேலே பாஷை புரியலைனாலும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட சந்தா ஓங்கி பலார்னு அறையிறாங்க அங்கே நிற்கிற வானதியை. அதை பார்த்துட்டு கை தட்டிட்டு சந்தோஷப்படுறாரு நடேசன். அப்படி போடுமா என் மருமக புள்ள நிலா ஒருத்தி தான் இந்த வீட்டில், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு மருமகளை கிடைச்சதுக்குன்னு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் நீ இப்போ செஞ்ச பாரு, இந்த செயல்லையே நீயும் என் வீட்டுக்கு தகுந்த மருமக தான், என் மகன் சேரனுக்கு தகுந்த மருமக தான்னு புரிஞ்சிருச்சு. என்ன வானதி, இனிமேல் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் எல்லாத்தையும் வாயிலேயே அடக்கி ஆளலான்னு நினச்சதை மறந்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக பாண்டி பொண்டாட்டியா எல்லாரோட சொன்னபடியும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இனிமேல் யோசிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு சிரிக்கிறாரு நடேசன்.